Hi friends, வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அது என்ன மாதிரி மைல்ஸ்டோன், என்ன வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் மிகப்பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோங்க. அது என்ன மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபரை நாம் ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் முகத்தை கூட பார்த்ததே கிடையாது, ஆனால் என்னுடைய முகத்தை பார்த்து வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.25 வருஷத்தில் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. 1.25 வருஷன்றது என்ன கொஞ்சம் பெரிய டைம் மாதிரி தான் தெரியும். ஆனால் 1 வருஷம் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து 3000 சப்ஸ்கிரைபராக வந்து இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு 3 மாதத்தில் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம், ஃபுட்டு மட்டும் தான் சேனலில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே கலந்து கொடுக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து எல்லாமே விரும்புகிறாங்க, எல்லாத்தையும் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்றனால அவங்க எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துட்ருக்கோம். தான் பூ கட்டுறது இந்த எப்படி டுட்டோரியல் கொடுத்துருக்கோம், டைலரிங் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கப்புறம் குக்கிங்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், டைஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரே சேனலில் வந்து நாங்கள் சேர்த்து கவர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்றனால தான் எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் நினச்சது பார்த்தீங்கன்னா வெறும் குக்கிங் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனாலே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் சொன்ன மாதிரி இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, யாரையும் நாங்கள் பார்த்ததுலோ கிடையாதுங்க. நீங்கள் தான் வந்து எங்களை வீடியோவில் பார்க்குறீங்க, என்ன கூட பார்க்க மாட்டீங்க, அம்மா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே வருவாங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணுவேன். எப்போயாவது இது மாதிரி வீடியோஸ்லாம் வரும்போது மட்டும் தான் வந்து நடுவில் வந்து தெரிஞ்சுட்டு அப்புறம் ஓடி போயிடுவேன் திருப்பி நான் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. மற்றபடி நான் வீடியோலாம் தெரிய மாட்டேன். வெறும் வீடியோவில் மட்டும் எங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் யாரையும் நாங்கள் பார்த்ததோட கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாத அளவு கூட நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு கமெண்ட்டை படிக்கும்போது சூப்பராக இருக்குது, சூப்பர் அம்மா அப்படின்லாம் சொல்கிறீங்க. அந்த கமெண்ட்ஸில் நான் தான் வந்து பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்க்கும்பொழுது என்னை வந்து நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஏற்கனவே நாங்கள் மிக்சிங்காக தான் எல்லா வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் எல்லா வீடியோஸையும் கலந்து கொடுக்குறோம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபுட்டு பிடிக்கும், டைலரிங் பிடிக்கும், பூ கட்டுறது பிடிக்கும். ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸ்மே நம்ம வந்து ஒரே சேனல் இந்த சேனல் வந்து போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். எதுலையுமே வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்கல. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் மட்டும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது சேனலில். மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடியோஸ் தான் வந்து இருக்கும். இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு போக பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கொடுப்போம். எல்லாத்தையுமே அந்த ஒரே சேனலில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். இதுக்காக ஒரு தனித்தனி சேனல் ஆரம்பித்து தனித்தனியாக பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் ஒரே சேனலே கொடுக்கலாம். நிறைய பேர் விரும்பியும் பார்க்குறாங்க, நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்றனால நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நிறைய கொடுக்கும். இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு சேனலில். அதனால் இந்த வீடியோ கீழே பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ஒன்று இருக்கும், அது இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் இது பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ விளையாண்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ வேறு யூஸ்ஃபுல்லான சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு தேங்கிங் வீடியோ தான். இது ஒரு சப்ஸ்கிரைபர் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு தேங்க் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தான். சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்கிறத விட எங்களோட நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு பிடிச்சி போய் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது சாதாரணமாக பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியே பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய வியூ வந்தாலும் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 1,00,000 பேருக்கு தான் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, எங்கள் சேனலில் பிடிச்சி பார்க்குறாங்க. எங்கள் சேனல் மாதிரி சொல்லிட்டேன், நம்ம சேனல். ஆனால் நம்ம சேனல் வந்து பிடிச்சி பார்க்குறாங்க. நம்மளோட இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி நீங்கள் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் எங்களோட நாங்கள் கேட்குற ஒரு விஷயம். இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர்ன்றது இப்போ நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னும் நிறைய வந்து பெருசாக வளரணும். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேனலாக வரணும் தமிழில்.
வந்து எல்லா கேட்டகரியுமே சேர்த்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி எடுத்து தான் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியுமே எடுத்து ஒரே சேனலில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது ட்ரை தான் வந்து பண்ணிருக்கோம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பண்ணதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 1 லட்சம் நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ பேர் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு இந்த சேனலில், அதுவும் இந்த நம்மளுடைய சென்னை ஃபுட் சேனலில் இவ்வளவு நண்பர்கள் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய முகத்தையே நான் பார்த்தது கிடையாது. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துது. உங்களுடைய சப்போர்ட் வந்து என்னுடைய ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துது. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்கணும், நல்ல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொடுக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கணும். கமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ வராதுங்க. நாங்கள் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்ருப்போம், டெய்லி வீடியோ கொடுப்போம். ஆனால் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கூட வராது. அதெல்லாம் பார்க்கும்போது கமெண்ட்ஸும் வராது, லைக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் போகாது. தெரிஞ்சவங்க தான் சொல்லி நாங்கள் லைக் பண்ண சொல்லுவோம். இல்லை நானே வேறு ஒரு அக்கௌண்ட் வந்து லைக் பண்ணிப்பேன். அது மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வீடியோ கொடுத்தோன்னே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. உங்கள் வீடியோ நான் வந்து ஃபஸ்ட் லைக் பண்ணிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிருக்கேன், அப்புறம் வீடியோ சூப்பராக இருக்குது, அது மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வீடியோ பண்ணி போடுறோம், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். நிறைய பேர் வீடியோஸ் வேறு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்தது அப்படிலாம் நீங்கள் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து நான் செய்கிறது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது. அதை நம்மளோட முடிஞ்சிடாமல் மற்றவங்களும் அதை பார்த்து கற்றுக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நான் 50,000 சப்ஸ்கிரைபர் வரும்பொழுதே லைவ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் லைவ் கொடுக்க முடியல, சாரி. ஏன்னா பர்சனலாக நிறைய ஒர்க்கு ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக இப்போ 1 லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் லைவ் கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் எப்போன்றதை நான் கம்யூனிட்டி டேப்பில் கொடுப்போம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைவ் வரணும்னா வந்து கரெக்டான ஒரு எல்லாமே இருக்கணும். அதனால் வந்து லைவ் அவ்வளோ வர முடிய மாட்டேங்குது. முந்தைய லைவ் வரணும்னு சொல்லிட்டு வர முடியல. ஏன்னா அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் லைவில் வரோம். ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நாங்கள் லைவில் கண்டிப்பாக வந்து வரோம். அதில் நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு நாங்கள் லைவில் சொல்கிறோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட்ன்றதை நான் இப்போயே கொஞ்சம் சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே தான். அந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம், இல்லை அந்த லைவ்லேயே வந்து கொடுக்குறோம். அது என்ன மாதிரியான கிவ்அவே, என்ன மாதிரியான பொருள் வந்து நாங்கள் கிவ்அவேல கொடுக்க போகிறோம், அந்த எத்தனை பேர் கொடுக்க போகிறோம், அந்த பொருளோட மதிப்பு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நாங்கள் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிவ்அவேல நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி வின் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கிவ்அவே அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தான் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். மற்றபடி நாங்கள் எதுவும் சொல்லலை. இந்த 1 லேக் சப்ஸ்கிரைபர் நாங்கள் ரீச் பண்ணதுக்கு அது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், எங்களால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். அதுக்காக எங்களால் 1 லேக்குக்கும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய இன்கம்லாம் நாங்கள் இதில் எடுத்துடல. நிறைய பேர் நினைக்கிறாங்க 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா மாதம் 1 லேக் எடுத்துருவாங்க. 1 லேக் சப்ஸ்கிரைபர்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு ரூபா வரும், ஒவ்வொரு வியூக்கும் ஒரு ரூபா வரும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ 1 லேக் சப்ஸ்கிரைபர் நாங்கள் எடுத்துருக்கோம். ஆனால் இப்போ தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்கமே எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு, அதான் 1.25 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட் இன்கமே எடுத்துருக்கோம். அந்த இன்கம் நாங்கள் வந்து என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் கோல்டு எடுக்கிற அளவுக்கு தாங்க எடுத்துருக்கிறோம். அதாங்க இன்கம் வந்து எங்களால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது. சொன்னால் சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வருங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டில் டினோட் பண்ணி நாங்கள் சொல்லிருக்கோம். அதோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதை நீங்களும் வந்து கணக்கு போட்டுக்கலாம் தாராளமாக. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த ஃபஸ்ட் இன்கம் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் கழிச்சு. ஆனால் எங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த 1.25 வருஷமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னமும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இன்கம் வருதோ இல்லையா நாங்கள் அதை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா இந்த ஒர்க்கை நாங்கள் பிடிச்சி பண்ணுறோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க. அதை நான் வந்து தெரியப்படுத்தணும் 4 பேருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சி இந்த பண்ணலாம் அப்படின்னு அம்மாகிட்ட சொல்லும்போது அவங்களும் ஆர்வத்தோடு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் அப்படி ஆரம்பிச்சதான் இந்த சேனல். அதனால் இன்கம் வந்து பேஸாக வச்சு நாங்கள் எதுவும் நினச்சி பண்ணல. அதை இப்போயும் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இன்கம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துச்சு. நாங்கள் எங்களோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 வருஷமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே கண்டிப்பாக அது கொடுத்துக்கிட்டும் இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்போர்ட்டை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் தான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் அந்தளவுக்கு போகிறது கிடையாது யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி தான் அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து உருவாக்கி ஒரு 5 minutes 10 minutes வீடியோ வந்து கொடுக்குறோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வியூவே வர்றது கிடையாது. அது ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் வந்து வேஸ்ட்டாக போகுது. வியூ வரல அப்படின்னா அதுக்கு வியூ வந்து தான் ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூ போகாதனால அது சில நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும், எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களை முடிஞ்ச ஷேர்லாம் வந்து பண்ணி புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு காட்டும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் போட மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அது நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய நிறை குறைகளை நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லலாம். பாசிட்டிவாக நெகட்டிவாக ஏதாவது சொன்னால் தான் நான் அதை மாற்றிக்க முடியும். இனிமேலும் நாங்கள் தொடர்ந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருப்போங்க. மறுபடியும் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு.
இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெரிய நன்றிங்க. ஏன்னா இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஒருத்தருக்குலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்றது ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, மேக்ஸிமமாக என்ன ஒரு 50 பேர் கூட இருப்பாங்க. 1 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப பெரிய நம்பர் இது. சீக்கிரமே 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். மிகப்பெரிய சேனலாக நம்மளுடைய சேனல் வளரணும். அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 பெரிய நன்றிகள்.